சுதந்திரம் கொடுத்தாங்க, ஸ்பான்டனிட்டி. அங்க வந்து ரீவர்க்கிங் செகண்ட் டேக்கே கிடையாது. அது மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்தது மீடியா மேசன்ஸ். அந்த மீடியா மேசன்ஸ் வந்து இப்போ விஜய் டிவி கூட சில கருத்து வேறுபாடுகளால வெளியில வந்துட்டு தே ஆர் டூயிங் இட் வித் சன் டிவி. என்ன விஜய் டிவி கேட்கும் போது நான் அதான் சொன்னேன், நீங்க கண்டிப்பா வாங்க, வில் ஹேவ் அ காஃபி டுகெதர், பட் திருப்பி என்ன விஜய் டிவிக்கு கூப்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து எனக்கு மீடியா விட நன்றி கடன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், கிராட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வரைக்கும் வளர்த்து விட்டது மீடியா மேசன்ஸ். எனக்கு அவங்க கூட வேலை செய்யறது வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு. அவங்க எந்த சேனலுக்கு போறோம் நான் அங்க போய்க்கிறேன், ஐ எம் நாட் வரிட் அபவுட் த சேனல் அப்படின்னு. ஸோ என்னுடைய ரெம்யூனரேஷன், என்னுடைய டிடிஎஸ் கட்டுறது, எனக்கு என்னைக்கு ஷூட் இருக்கு, எப்போ நான் வரணும், லொக்கேஷன், காஸ்டியூம், இது எல்லாமே எனக்கு மீடியா மேசன்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அவங்க தான் முதலாளி. ஸோ அது மாதிரி தான் நான் பழகிருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்கும் சன் டிவிக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இப்போ பண்ண போகிற டாக் குக் டூப் குக்கு மீடியா மேசன்ஸோடைய ஓன் ப்ரொடக்ஷன், டைம் ஸ்லாட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சன் டிவி இதில் ப்ரொடக்ஷன்